என்னை பொறுத்த வரைக்கும் வாக்களிச்ச மக்களுக்கு உண்மையா இருக்கணும் என்பதில் மிக கவனமா இருக்கேன். அதனாலதான் கடந்த 4 ஆண்டுகள்ல தலைமுறைகளை கடந்தும் பயனளிக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றியிருக்கோம். இந்த திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் பேர் அல்ல, திராவிட மாடல் அரசின் பேரை சொல்லும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிருக்கான விடியல் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48, முதல்வர் மருந்தகம், கலைஞர் கனவு இல்லம், ஊட்டச்சத்தை உறுதி செய், தோழி விடுதி, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்தின தெம்போடு உறுதியா சொல்றேன். கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான சாதனைகளை அனைத்து துறைகளும் செஞ்சிருக்கிறோம். இந்த உறுதியோடவும் மக்கள் மேல உள்ள நம்பிக்கையோடவும் சொல்றேன். அடமானம் வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது. எங்களை எல்லாம் ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா அன்றே சொன்னார், தமிழகம் உலகின் ஒரு பகுதியாக இருக்கலாம், ஆனால் அது யாருடைய வேட்டைக்காடாகவும் இருந்திட ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டோம். சுயாட்சி என்பது எங்கள் பிறப்புரிமை. இதனை தடுக்கவோ தகர்க்கவோ எவருக்கும் உரிமை இல்லை. இது எங்கள் போர் முழக்கம் என்று அண்ணா முழங்கினார். அவரது கனவை நிறைவேற்றும் வகையிலும் சட்டமன்றத்தை இறையாண்மை நிலைநாட்டும் வகையிலும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றோம். அடுத்தபடியா மாநில சுயாட்சி கனவை நிறைவேற்ற குழு அமைச்சிருக்கிறோம். நான் தொடங்கியுள்ள இந்த பயணம் நீண்டது. முதலமைச்சராக 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில இந்த மன்றத்தில் நின்று உறுதியோடு சொல்றேன், என் பயணம் தொடரும். தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங், அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு.